எல்லோராலையும் ஈஸியாக ஏமாற்றப்படக்கூடிய அன்புக்கு அடிமையான புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்கு வணக்கங்க. அன்போ அரவணைப்போ கன்னி ராசிக்காரர்கள் அதிகமாக கொடுப்பீங்க. ஆனால் எதிர்பார்க்கிற பட்சத்தில் துளி அளவு கூட கிடைக்காம நிறைய நேரங்களில் தனிமையில் அழுதவங்களும் நீங்கள் தான். ஸோ உங்களை பொறுத்த வரைக்குமே களைப்பை பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயத்தில் ஊரே பேசக்கூடிய அத்தனை விஷயத்துலேயும் நீங்கள் நொந்து போய் இருந்திருப்பீங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இனி எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் ஜெயமாக மாறும். அது என்னவா எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டாக்கா அப்படி கிடையாதுங்க. ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி மாறுதல் நடக்கும். அந்த விஷயத்தில் கன்னிராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். சூரிய பகவான் மிதுன ராசி பயிற்சியாகக்கூடியது தாங்க. ஸோ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம்ங்கிறது எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. எதுலேயுமே வெற்றி கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும். தகராறு, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலுமே சரி அதில் உங்களுக்கு சாதகமான போக்கு இருக்குங்க. நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் எதையுமே துணிச்சலாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வீண் அலைச்சல் குறையும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். எண்ணியது எண்ணியபடியே நடக்குங்க. தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் குறையுது. உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்த தடைகள் அதுவே தன்னால் விலகி போகுங்க. பணவரவு கூடும். தொழிலில் விரிவாக்கம் கிடைக்கும். சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் அது மாதிரி சுமூகமான நிலையை உருவாக்குது. கணவன் மனைவி கிட்ட இருந்த வருத்தம், இடைவெளி இது எல்லாமே குறையுதுங்க. வீட்டில் சுப காரியங்கள் நடக்க போகுது. திருமண முயற்சிகள் கை கூடி வரும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் சாதக பாதகங்களை அதை பற்றி நீங்கள் கவலையே பட மாட்டீங்க. எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. எதிர்கோள் விலகுதுங்க. நிறைய விஷயங்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. அலைச்சல் குறையுங்க. பயணங்கள் போயிட்டு வருவீங்க. வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ. அதே மாதிரி வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க. இந்த நேரங்களில் கன்னிராசிக்காரங்க காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும். இதுவே அரசியலில் இருக்கக்கூடிய நம்முடைய கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் தங்குத்தடை இல்லாமல் நடக்குங்க. எதிர்பார்ப்புகள் மறையும். பகை பாராட்டுகள் எல்லாமே பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவாங்க. நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறைய போகுது. மன உறுதி அதிகமாக போகுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் குறையும். எதுலேயுமே வெற்றி பெறக்கூடிய எண்ணம் தோன்றுங்க. கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. இதுவே அரசாங்கத்துறைக்கு ஏதாவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, அரசாங்க அதிகாரியாக வலம் வரணும்னு சொல்லிட்டு ஆசையோடு படிச்சுட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. அரசாங்க உத்தியோகம் உங்கள் கையில் இருக்குங்க. இது என்ன பிரமாதம். இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒட்டுமொத்தமாக இந்த மாதம்ங்கிறது கன்னிராசிக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்காத நல்லதெல்லாம் நிறைய நடக்கும். தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. பண கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு டென்ஷன் எல்லாமே குறையும். உங்கள் தேவைக்கேற்ப கையில் பணம் பொருளுங்க. நீண்ட நாட்களாக கடன் தொல்லையால் கஷ்டப்பட்ட உங்களுக்கு அந்த கடன் தொல்லை நீங்க போகுது. நிம்மதியான தூக்கத்தை பெற போகிறீங்க. வேலையிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரிங்க நிம்மதியாக இருக்க போகிறீங்க. வியாபாரத்துலேயும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. யாரையுமே நம்பாதீங்க. யாரையுமே பகைச்சிக்க வேணாம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிர்ஷ்டங்கள் நிலச்சிருக்க வெள்ளிக்கிழமைகள் தோறும் மகாலட்சுமி அம்மனை வழிபாடு செஞ்சால் நன்மைகள் கிடைக்குங்க. பொருளாதாரத்தில் மேம்பாடு இருக்குது. செல்வ செழிப்பு மேலோங்குங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன்னா தெளிவாக கேட்டுக்கோங்க. சில விஷயங்கள்லாம் கொட்டி கொடுத்தா பணம் எவ்வளவு வேணாலும் வருங்க. நான் இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாமே முடிய போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடிய போகுதுங்க. தெளிவாக சொல்கிறேங்க. கூரையை பிச்சுக்கிட்டு கொடுத்தா எப்படி பணம் எவ்வளவு சேரும் அந்த அளவுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இனி வாழ்க்கை அப்படிங்கிறது ஓஹோன்னு அமையுங்க. இது நாள் வரைக்கும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எப்படி வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருந்தாலும் சரிங்க, இனி உங்கள் வாழ்க்கை ஓஹோன்னு மாறும். மற்றவங்கெல்லாம்
அடடா எப்படி இருந்தால் பாரு, இப்போ எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு வயிற்றெரிச்சலில் அவன் வாய் பொத்திக்கிட்டு உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குங்க. நல்ல எதிர்காலம் அமையுதுங்க. அப்படி என்னமா எங்களுக்கு நல்லது நடக்க போகுது, நீ சொல்லும் போதெல்லாம் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் தெளிவாக சொல்லு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குங்க கன்னிராசிக்காரங்களே, உத்திர நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், 3 நட்சத்திரங்கள், 9 பாதங்களை கொண்ட கன்னிராசி உங்களுடைய அதிபதி புதன் இந்த மாதத்தில் செல்லக்கூடிய அளவுக்கு ராகு, கேது, சனி இந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்காங்க. ஆனால் குரு 10ஆம் இடத்துல இருக்காரு. குரு 10ஆம் இடத்துல இருந்தால் தொழிலில் நல்ல மாற்றம் அமையுங்க. புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குங்க. போட்டிகளில் வெற்றி கிளப்பறீங்க. அதுவும் 6ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்காங்க. எல்லா விதமான போட்டிகளுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்குறாங்க. புதிய வேலைகள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2, 9 அதிபதியான சுக்கிரம் 8ஆம் இடத்துல இருக்காரு, மறைஞ்சிருக்காரு. பெரிய பெரிய விசேஷம் இல்லைங்களா? இருந்தாலும் அவருடைய ஸ்தானத்தை அவரே பார்க்குறாரு. இதனால் ஏற்றமும் இருக்குது, பாக்கியமும் இருக்குது. குறிப்பாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் வராரு. பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாரு. திடீர் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமையுது. இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கார் இல்லையா, அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய நன்மைகளை உண்டாகுங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் அது நல்லதாக நடக்குங்க. நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அளவில் நல்லாவே அமைய போகுது. நீங்கள் கவலையே படணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் சுமூகமாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாக்கி கொடுக்குறாரு. வெற்றி மீது வெற்றி குவிய போகுதுங்க. புதன் 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. உங்களுடைய அதிபதி 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானத்தில் ராசிநாதனே இருக்கிறதுனால முடிவுகள் அத்தனையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மூத்த உடன்பிறப்பு சகோதரன் சகோதரிகளோ அவங்களால நல்ல ஏற்றங்கள் உண்டாகுங்க. எடுத்த காரியங்களில் வெற்றி முடியும். உங்களுடைய ஆசைகள் அத்தனையுமே நிறைவேறக்கூடிய காலகட்டம். வெளிநாடு சொல்லக்கூடிய யோகம் அமையும். 12ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இவங்க 2 பேரும் உங்களை பாதிப்பு கொடுக்கலாம்னு உஷாராக நிற்கிறாங்க. ஆனால் அயன சயன யோகத்தை எடுக்கிறாங்க. 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு செல்றதுனால வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஆனால் என்னமா பாக்கியம்னு சொல்கிற வீட்டை விட்டு பிரிஞ்சு போகிறது நல்லதா அப்படின்னு கேட்டாக்க அது உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமையுங்க. வருத்தப்படாதீங்க. நீங்களே யோசிப்பீங்க, கட்டாயம் குடும்பத்தை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையும். அதே போல் சந்திராஷ்டமம் உங்களுக்கு அந்த நாட்களில் அந்த காலகட்டத்தில் பயணத்தை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. புதிய முயற்சிகளில் இந்த சந்திராஷ்டமம் நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடாது. அப்படி ரொம்ப முக்கியம்னா ஏதாவது கோயிலில் பச்சரிசி நெல் தானமாக கொடுக்கறது மூலமாக சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் உங்களுக்கு நிச்சயமாக குறையுங்க. திடீர் பணவரவு உண்டாகும். பாக்கியங்கள் கிடைக்கும். லாபம், சுப செலவுகள் அமையுங்க. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய ஆசை இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. அதுக்கான வாய்ப்பு கைகூடி வரும். தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். சுப செலவுகள் உண்டாகும். தூக்கம் கிடைக்கூடிய நல்ல வெற்றி செய்திகள்லாம் நீங்கள் கிடைக்க பெறுவீங்க. அதோடு அருகில் இருக்கிற நவநீத கிருஷ்ணனுக்கு, அதாவது நவநீத கிருஷ்ண பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ஏற்றம் வருங்க. மாற்றம் எல்லா விதங்கள்லையுமே வெற்றி தொடரும். இப்போ வரைக்கும் பார்த்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதம்னு சுருக்கமாக பார்த்துருக்கோம். இப்போ கன்னி ராசியோட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எப்படி இருக்க போகுதுங்க? கடமையில் ஆர்வமுடன் ஈடுபடக்கூடிய கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் தெளிவாக சிந்திச்சு உறுதியாக செயல்படக்கூடிய உங்களுக்கு உங்கள் நட்சத்திர அதிபதி சூரியன் ஜீவசஸ்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு. வியாபாரம் வளர்ச்சி பெறும். தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க. பணியில் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். இதோட வேலைக்காக முயற்சி செய்கிறீங்க அப்படி
அப்படின்னா எதிர்பார்த்த வேலையும் வந்து சிலர் வந்து புதிய தொழில் தொடங்குற முயற்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா தாராளமாக அது வந்து உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அரசியல் தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா செல்வாக்கு உயரும், எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் தேடி வரும், குடும்பத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே விலகுங்க. உங்கள் ராசிநாதன் சாதகமாக சஞ்சரிக்கிறது, எதிர்பார்த்த வரவுகள் வரும், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், புதிய இடம் வீடெல்லாம் வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய கனவுகள் எல்லாமே நனவாக போகுது. இதோட விரயஸ்தானத்தில் கேது செவ்வாய் சஞ்சாரங்கிறது செலவுகள் பண்ணுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்கிறாங்க. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. பார்த்தாவே பார்த்த கணத்தில் அவங்க யார் என்னங்கிறதுல எடை போடுறதுல வல்லவர்கள் இந்த கன்னிராசிக்காரங்க. ஈஸியாக எடை போட்டுருவாங்க. டேய் நீ எவ்வளோ உருட்டினாலும் தெரியுண்டா எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அடுத்தவங்களோட நடவடிக்கையிலேயே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறத அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஆமாம் அது வேணால் உண்மைதான், ஆனால் எல்லா திறமையும் எங்களுக்கு இருக்குது, நல்ல புத்திசாலிங்க தான், ஆனால் ஏன் நாங்கள் மட்டும் தோற்று போயிட்டே இருக்கோம், ஏன் நாங்கள் எல்லா இடத்துலையும் ஏமாந்துக்கிட்டே இருக்கோம், இதை யார்கிட்ட கேட்குறது? கன்னிராசிக்காரர்களே, எந்த தெய்வத்துக்கிட்ட கேட்குறது? உங்களை பார்த்து நீங்களே கேட்டுக்க வேண்டியதுதான். கண்ணாடி இருக்கா வீட்டில்? கண்மணியாட்ட போய் நின்றுக்கிட்டு இவ்வளவு புத்திசாலியாக ஏப்பா ஏன் நான் இப்படி இருக்கேன், ஏன் ஏமாந்து போகிறேன்னு நீங்களே கேட்க வேண்டியதா. காரணம் அதிபதி புதன். அதே புத்திசாலிங்க நீங்கள். நல்லது கடக்க தெரியும், நல்லது கெட்டது தெரியும், எங்கே அடித்தா எங்கே விழுங்கிறது எல்லாமே தெரியும். ஆனால் கொஞ்சம் சோம்பேறித்தனம், நிறைய கேர்லெஸ், இதனால் நிறைய இடங்களில் தோற்று போய் நிற்கிறீங்க. என்னன்னா பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். இது வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? முயல் மாதிரி வேகம் இருக்குது, ஆனால் ஆமையை பார்த்து பழிக்கக்கூடிய கணக்கா? அதாவது எல்லாரும் நமக்கு கீழே தான் அப்படிங்கிற நினப்போடு இருக்கீங்க. ஆனால் உங்கள் கண்ணை கொஞ்சம் தொடச்சிட்டு பாருங்கள், எல்லாரும் ஓடிட்டுருக்காங்க. உங்களுடைய உழைப்பு திறமை எல்லாத்தையும் தூக்கிட்டு நிறைய பேர் ஓடிட்டுருக்காங்க. இதை தெரியாமையே கண்மூடித்தனமாக இருக்கீங்க. அதில் ஒரு மாற்றம் வரணும். அதுக்கு தோதா, அதுக்கு ஊன்றுகோலாக இந்த ஜூன் மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? கன்னிராசியை போட்டிருக்கேன். ஜூன் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் தெரியுமா? காசு பணம் துட்டு மணி இப்படி பாடக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையே மாறப்போகுதுங்க. கேட்கவே நல்லா இருக்கே. ஒன்றும் தெளிவாக சொல்லட்டுமாங்க? எப்படின்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் 4ஆம் இடத்துல 7ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் 10ஆம் இடத்துல வந்து உட்கார்றாரு. இந்த காரணமாக தான் கன்னிராசி பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பல பேர் தாய்மை அடைவதற்கான யோகம் இருக்குங்க. போகாத கோயில் இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை, செய்யாத வைத்தியம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப நாளாக வருத்தப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது. 2வது குழந்தை பிறக்கிறதுக்கான யோகம் கூட உண்டாகுதுங்க. அடுத்து குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால புதிய உறவுகள்லாம் வந்து சேருங்க. இல்ல வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க போகுது. அடுத்து 8ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறதுனால, அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உங்களுக்கு ஒரு கருத்து வச்சுருப்பாங்க, அவங்க ஒரு கருத்து வச்சிருப்பாங்க. இப்படி மாறுபாடு உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய துணை வந்து உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்கங்க. அந்த கண்காணிப்பு அப்படிங்கிறது உங்களுக்குள்ள அந்யோன்யத்தை மேம்படுத்தும். நீங்கள் பயப்பட வேண்டாம். இது உத்தியோகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 10ஆம் இடத்துல வந்து உட்கார்றாரு. வேலை இல்லாமல் திண்டாடுறவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும். ஆல்ரெடி பார்க்குற வேலை வந்து பார்த்தீங்கன்னா நொந்து போய் இருக்குமா, இந்த வேலையெல்லாம் ஒரு வேலையா, விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக விட்டுட்டு வேறு வேலைக்கு மாறுங்க. நல்ல வேலை அமையக்கூடிய காலகட்டம், நல்ல சம்பளத்தோடு கிடைக்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்துக்கு போகிறதுனால அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களாக சிறப்பான யோகம் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்க. பச்சை மயில கையெழுத்து போற்றலாம். அதே மாதிரி
இடமாற்றம் அரசு துறையில் இருக்கவங்களுக்கோ நீங்கள் விரும்பிய இடத்துக்கான இடமாற்றம் கிடைப்பதற்கான யோகம் இருக்குங்க. அதே போல் நீங்கள் விரும்பிய நிறுவனங்களில் முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். அதாவது நிர்வாக பொறுப்பு உங்களுக்கு வர்றதுங்கிறதே அமோகமான காலகட்டம் தாங்க இது. அடுத்தது தொழில் ரீதியாக 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு அதிபதியோடு சேர்றதுனால சந்தோஷமான காலகட்டமாக இருக்க போகுது. நல்ல வருமானம் உண்டாகுது, புதிய தொடர்புகள் கிடைக்கும், நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க, தொழிலில் முன்னேறக்கூடிய காலகட்டம். திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு தொழில் வளர்ச்சியும் ஏற்றத்தையும் பெறுவீங்க. இதோட ஆரோக்கியத்தையும் பொறுத்து இருக்குங்க. கன்னிராசிக்காரங்க பலருக்கு நடுத்தர வயசுக்கு பின்னாடி ஆரோக்கிய குறைபாடு வரும். கடந்த சில வருஷமாகவே நிறைய ஆரோக்கிய குறைபாடுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் சில அறுவை சிகிச்சைகள்லாம் கூட நீங்கள் செஞ்சுருப்பீங்க. இந்த இரத்த அழுத்தம் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம் வச்சுக்கணுங்க. அடுத்தது மாணவர்கள் படிப்பில் நல்ல பலன்களை பெற போகிறீங்க. டிகிரி முடிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் அதுக்கு மேலே அட்மினிஸ்ட்ரேஷன் தொடர்பான துறையை தேர்ந்தெடுக்கிறது, உயர் படிப்பு படிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இதோட குருவோட அனுகிரகம் இருக்கிறதுனால கன்னிராசி கலைத்துறை நிறைய விஷயத்தை பொருளாதாரத்தை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரியான முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாக இருக்குங்க. குறிப்பாக இந்த ஜூன் மாதம் ஆரம்பிக்கும் போதே செவ்வாய் வந்து லாபத்தில் அமர்ந்திருக்கிறதுனால சனி பகவான் பார்க்கறதுனால இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோட பெரிய வாய்ப்புகளுமே உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து கலைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா, அரசியல் தலைவர்களாக இருக்கீங்க அப்படின்னா, கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க, அது நல்லது. உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை மற்றவங்க தட்டி பறிக்கிறதுக்குமே நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இதனால் கடுமையாக முயற்சி பண்ணி ஜெயிக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் வந்து இருக்குங்க. அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான வாய்ப்புகள்லாம் வந்து சேரும். 9ஆம் இடத்துல சூரியன் வந்து அமர்றதுனால ரொம்பவே நன்மையான யோகம், கட்சி மாறக்கூடிய அமைப்பில் இருக்குது. குறிப்பாக 15ஆம் தேதிக்கு பிறகு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதோடு இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்கொள் அகலுது, பகை விலகுது, எதிலுமே வெற்றி கிடைக்குதுங்க. தன்னம்பிக்கை அதிகமாகுது. தகராறுலாம் வழக்கில் கூட உங்களுக்கு சாதகமான போக்கு வந்து காணப்படுதுங்க. நன்மை எது தீமை எதுன்னு சொல்லி கவலைப்படாமல் எதையுமே துணிச்சலாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வீண் அலைச்சல் எல்லாமே குறையும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய எண்ணம் படியே எல்லாமே நடக்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் குறையுது. உங்களோட செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய தடை விலகுது. பண வரத்து வந்து கூடுதுங்க. தொழிலை விரிவாக்கம் செய்ய போகிறீங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் மாறி சமூகமான நிலையெல்லாம் உண்டாகுது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த இடைவெளி குறையுது. வீட்டில் சுபகாரியங்கள் வந்து நடக்குங்க. திருமண முயற்சிகள் கைகூடி வரும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் சாதக பாதகங்கள் பற்றி கவலைப்படாமல் எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. எதிர்ப்புகள் விலகுது. எந்த ஒரு இதுலேயும் எதிரிகள்லாம் வந்து தலை தெறிக்க ஓடுவாங்க. குறிப்பாக கலைத்துறையில் இருக்கவங்க வந்து பேச்சு சௌகரியத்தினால காரியங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்குங்க. அதே மாதிரி அலைச்சல் குறையுது. பயணங்கள் போயிட்டு வருவீங்க. வீண் வாக்குவாதங்களில் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்க எதிர்பார்த்த காரியங்கள் வந்து இங்கே தங்கு தடை இல்லாமல் முடியுதுங்க. பகையை வச்சுக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவாங்க. இதோட நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். மன அழுத்தங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். மன உறுதிகள் வந்து அதிகமாகுது. மாணவர்களுக்கு போட்டிகள் குறையுங்க. எதிலேயுமே வெற்றி பெறக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். கல்வியிலும் முன்னேற்றம் ஏற்படுது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது இந்த மாதத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுது, எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்த்துட்டோம். இப்போ கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் முன்னேற்ற பாதையில் நடை போட்டு வரக்கூடிய உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக பிறந்திருக்குங்க. கடந்த மாதம் இருக்கக்கூடிய
நெருக்கடியிலிருந்து கூட இந்த மாதம் இல்லாமல் போகும். இதில் அந்நியர்களால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு வருது. அரசு வழியில் இருந்த சங்கடங்கள் விலகுதுங்க. மனசில் ஒரு வித அச்சம் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையுமே கொடுக்காது. பயம் இருந்தாலும் பாதிப்பு இல்லாமல் நன்மைகள் தான் அதிகமாகும். அதே மாதிரி கன்னிராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும், கன்னிராசி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எந்த ஒரு இருந்த தொல்லைகளில் விளங்குது. அடுத்தது சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க. இதனால் ஷேர் மார்க்கெட் மற்றும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இது போன்ற விவகாரங்களில் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். அதனால் எதை செய்கிறதுனாலும் கவனமாக செய்யுங்க. அதே மாதிரி செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது லாபத்தை வழங்க முடியாமல் போகுது. இருந்தாலுமே ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தன்னோட பார்வையினால் நன்மையை உங்களுக்கு கொடுக்குறாரு. எதிரிகளால் உங்களுக்கு ஏற்படுற தொல்லைகள் எல்லாமே விலக போகுது. புதிய சொத்து சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அமையுதுங்க. அவரோட பார்வையிலிருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்களை தான் கொடுப்பாரு. நீங்கள் இழந்த இழப்புகளை சரி கட்ட போகிறீங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகுது. பொருளாதார நெருக்கடிகள் நீங்கள் போகுதுங்க. சூரியன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால வீண் செலவுகள் எல்லாம் கட்டுப்படுத்துகிறாரு. அதே மாதிரி சிறு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதங்க. அதே போல் வயசானவங்களுக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நோய்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். ஆரோக்கியம் சீராகும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனுதினமும் அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா